கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் சம்பந்தமான விவகாரத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான். அதே நேரத்துல இந்த விசாரணை மொத்தத்தையுமே ரத்து பண்ணணும் அப்படின்னு அவர் போட்ட உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் இறுதி செஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விரிவா பார்க்க இருக்கோம். கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய வழக்குல ஒண்ணு அப்படின்னு பார்த்தா அது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த பாலியல் புகார் சம்பந்தமான விவகாரம் தான். இதுல நிறைய அரசியல் சார்ந்த விவாதங்கள், அது மட்டும் இல்லாம அவங்க மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல தனித்தனியா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவா இது அடுத்ததா என்ன நடக்க போகுது, உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். முதல்ல இந்த கேஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இது என்ன நிலைமையில இப்ப உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்றதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த கேஸ் என்னன்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பாலியல் புகார்களை தெரிவிக்கிறாரு. இதுல சென்னை ஹைகோர்ட்ல இந்த புகார்கள் அனைத்தையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சீமான் அவர்கள் மனு தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்கை கடந்த பிப்ரவரி 17 சென்னை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சீமான் அவர்களுக்கு எதிராக தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அவருக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் மிகவும் தீவிரமானது, அது அப்படியே நம்ம விட்டுற முடியாது. அதனால தமிழ்நாடு காவல்துறையினர் அடுத்த 12 வாரங்களுக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை நடத்தி எங்ககிட்ட அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சீமான் அவர்கள் மனு தாக்கல் செய்யறாரு, மேல்முறையீடு செய்யறாரு. அந்த மேல்முறையீட்டு மனு மீது அவர் தாக்கல் செஞ்சதுல இருந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் அதுன்னு காரணம்னால நம்பர் ஆகாமையே இருந்தது. இப்போ அந்த எண் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதெல்லாம் தான் வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பான இறுதி கட்ட பணிகள். அந்த இறுதி கட்ட பணிகளை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. அது என்னென்ன பணிகள் அப்படின்றத அந்த கேபிட்டல் மூலியமா நம்ம விரிவா எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதுல டைரி நம்பர் அப்படின்றது இந்த வழக்குக்கு கிடைச்சிருக்கு. அந்த டைரி நம்பர் 10-762/2025. இனி சீமான் தொடர்பான அனைத்து வழக்குகளும் இந்த எண்ணில் தான் குறிப்பிடப்படும். எங்க இந்த விசாரணை நடந்தாலும் இந்த 10-762/2025 அப்படின்ற எண் மிக மிக முக்கியமானது. இது கேஸ் நம்பர் தனியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கேஸ் நம்பர்னா அது என்ன, சிவில் வழக்கா இல்ல மனுவா இல்ல கிரிமினல் வழக்கா அப்படின்றத வகைப்படுத்துறது. அந்த வகையில சீமான் அவர்கள் சம்பந்தமான இந்த வழக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல கிரிமினல் வழக்கு அப்படின்றதுதான் அவங்க போட்டிருக்கிறாங்க. நம்பர் 00287/2025. இதுதான் அவருடைய கேஸ் நம்பரா இப்ப இருக்கு. இதுல ஒரு என்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 25 வழக்கை தாக்கல் செஞ்சுட்டாரு. ஆனா என்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அது பதிவாகி இருக்கு அப்படின்னா 28 தான் பதிவாயிருக்கு. அந்த 3 நாள் வழக்குல நிறைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், பிழைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் அந்த 3 நாள். அந்த 3 நாள் முடிஞ்சு இப்போ அந்த வழக்கு இறுதி கட்ட ஒரு பணி நிறைவு அப்படின்றது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டீடைல் அப்படின்றது சீமான் அவர்கள் யாருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறாரு, அவருடைய டைரி நம்பர் என்ன, அவருடைய கேஸ் நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அடுத்ததா இந்த வழக்கு கடந்து வந்த பாதை பத்தின விஷயங்களும் உச்சநீதிமன்றத்துடைய அந்த பதிவுல வந்திருக்கு. அது என்னைக்கு எந்த நீதிமன்றம் எந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சாரு, அது எந்த நீதிமன்றத்தின் கீழே வர்றது, அது எந்த தேதி அப்படின்ற விவரங்களாமும் இதுல தெளிவா பதிவாயிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்ததா மிக முக்கியமான 2 ஐஏக்களையும் அவரு ஃபைல் பண்ணியிருக்கிறார். அதுதான் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஃபைலிங் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், அதாவது ஓடி அப்படின்னுவாங்க, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பதிவு பண்றது சம்பந்தமான ஒரு ஐஏவியும் அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அடுத்ததா இந்த வழக்கு சம்பந்தமான மூல உத்தரவு இருக்கும் தெரியுமா, அந்த உத்தரவு பிறப்பிப்பது சம்பந்தமாக அந்த உத்தரவு நகல்களை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது சம்பந்தமான ஒரு இடைக்கால மனு ஒன்றையும் அவர் இதுல ஒரு ஐஏவா ஃபைல் பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது என்னது? அடுத்தது இந்த பெட்டிஷனை
விசாரணைக்கு கொண்டு வர்றதுக்கு. நம்ம அந்த கேபிட்டல் சேனல்லயே ஏற்கனவே இது சம்பந்தமா சீமான் தரப்பு வழக்கறிஞர்களிடம் பேசி அவங்க என்ன அடுத்து முயற்சி பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அதோட வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வரும் திங்கட்கிழமை எப்படியாவது இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி. ஆனா அதுக்கு அவங்க தடைகளா இருந்தது இந்த டைரி நம்பர் கிடைக்காம இருந்ததுதான். இப்போ டைரி நம்பர் அப்படின்றது கிடைச்சிருச்சு. அதனால வரும் திங்கட்கிழமை அவங்க பெரும்பாலும் நீதிமன்றத்தின் முன்பாக இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போய் சொல்றதுக்கான, அதாவது விரைவா இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கான கோரிக்கை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. சரி, நீதிமன்றம் இதை எப்படி அணுகும் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க வேண்டியதா இருக்கு. பொதுவா பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான விஷயம், அதிலும் பெண்களுக்கு எதிரான விஷயம் அப்படின்னா பெரும்பாலும் கீழமை நீதிமன்றங்களோ அல்லது உயர் நீதிமன்றங்களோ பிறப்பிக்கக்கூடிய இடைக்கால உத்தரவுகள் மீது எந்த விதமான தடையும் அவங்க விதிக்க மாட்டாங்க. இதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதாவது கைது நடவடிக்கை மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சில முக்கியமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்து தனித்தனியான விஷயமா தான் பார்க்கப்படும். ஆனா சீமான் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி குறித்து அவர் பேசின விஷயமாகட்டும், புகார் கொடுத்திருக்கக்கூடிய நடிகை விஜயலட்சுமி குறித்தும் அவர் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் பத்திரிகையாளர்களிடம் பேசின விஷயம் நிச்சயமா அவருக்கு உச்ச நீதிமன்றத்துல பாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஏன்னா உயர் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை இவ்வளவு நாட்கள்ல விசாரிச்சு முடியுங்க அப்படின்னு. சோ அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் சம்மன் கொடுக்கறதோ இல்ல அவர் வீட்டுக்கு போய் அதை கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அங்க அவருடைய காவலாளிகள் நடந்துகிட்ட விதம், துப்பாக்கி காட்டி மிரட்டின விதம், அதே மாதிரி இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் வருவேன் அவர் குறிப்பிட்ட விஷயம், அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவரு கிட்டத்தட்ட இந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கிட்ட மாதிரிதான் அவர் பேசியிருக்கிறார். நான் ஒன்னும் இளம் பெண்கள் அப்படி பண்ணல, விருப்பப்பட்டு பண்றது எந்த விதத்திலும் தவறு இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு. இது எல்லாமே இந்த வழக்குல அவருக்கு சற்று பின்னடைவா இருக்குமோ அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை அவருடைய விருப்பம் இல்லாம தொடறாங்க, இல்ல அவங்க விருப்பம் இல்லாம அவங்களோட உறவு வச்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னா அதுவே ரேப்பாதான் கன்சிடர் பண்ணப்படும். அப்படிதான் கடந்த காலங்கள்ல உச்ச நீதிமன்றம் வழக்குகளை அணுகி இருக்கிறாங்க. சோ அதனால்தான் அதை மேரிட்டல் ரேப் அப்படின்ற வகையில கூட வகைப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இந்த மாதிரியான உறவு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னா அந்த பொன் புகார் கொடுக்கறதுக்கான முகாந்திரம் அத்தனையுமே இருக்கு. அப்படியான முகாந்திரங்களை தான் விஜயலட்சுமி அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இதுல அவர் இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறதுக்கான விஷயங்களா வைக்க போறாரு. அதுவும் நம்ம வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டோம். அதாவது இது ரொம்ப பழைய வழக்கு, 14 வருட பழைய வழக்கு, அதனால இந்த வழக்கு சம்பந்தமா எதுவும் விசாரணை நடத்தக்கூடாது, காலதாமதம் கருதி இந்த வழக்கை தடை செய்யணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன்வைக்க இருக்கிறாங்களாம். ஆனா அதுலயும் பழைய காலங்கள்ல உச்ச நீதிமன்றம் அணுகி இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த வழக்கை செட்டில் பண்றதுக்காக வெளியே இருந்து பணம் கொடுத்து செட்டில் பண்றதுக்கான முயற்சிகள்ல சீமான் அவர்கள் செஞ்சிருக்கிறதா அவரே கூட நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த கருத்துக்கள் அப்படின்றது முரண்பாடா இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் அதையும் கருத்துல கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் விஜயலட்சுமி அவர்கள் நேர்ல வரவழைக்கப்படல, இதுல அரசியல் காரணமா தான் என்ன அழைக்கழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துல தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாடியும் தமிழ்நாடு அரசு மீதும் முன்வைக்கிறதுக்கும் சீமான் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. அதுக்கும் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, பொதுவா விக்டிம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அப்படின்றத நீதிமன்றங்கள் எப்பவுமே விரும்புவாங்க. அதே நேரம் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அது சம்பந்தமான விசாரணையை நேர்ல அணுகணும் அப்படின்றதையும் அவங்க விரும்புவாங்க. ஆனா இதுல ரெண்டுமே மாறி இருக்கு. ஏன்னா இவரு முதல்ல கொடுத்த புகார்கள்ல தான் இவரு அதிக அளவுல கலந்திருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்த பெரிய அளவுல சிக்கலாக்கி இருக்கிறாரு அப்படின்றதுனால நீதிமன்றம் அதையும் கொஞ்சம் சீமானுக்கு ஆதரவு இல்லாத ஒரு விஷயமா கண்ணோட்டத்துல பார்ப்பாங்களோ, இது எல்லாமே நம்ம அசியூம் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல இப்படி. அது மட்டும் இல்லாம விக்டிம் ஷேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை உச்சநீதிமன்றம் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது புகார் கொடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது மாதிரியான விஷயங்களை செய்யறத நீதிமன்றங்கள் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அதுவும் பெண்ணுக்கு எதிரான இந்த மாதிரியான அவதூறான விஷயங்களை பெரும்பாலும் அவங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அசிங்கமா பேசினார் அப்படின்ற விஷயத்த விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது எப்படி ஒரு சொசைட்டில மண்டக்குள்ள இவ்வளவு அசிங்கமான அழுக்கான விஷயங்கள் இருக்கிறவங்க தான் வாந்தியா இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை வெளியிடுவாங்க, அப்பா அம்மால இருந்து சமூகத்தில இருந்து எல்லாருமே நீங்க கொச்சப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதுல நான் கல்லூரி பெண்களை யாரையும் இப்படி பண்ணல, புதுசா வயசுக்கு வந்த பொண்ணை யாரையும் இப்படி பண்ணல
சரியில்லைன்னு ஒரு மைனர் பெண்ணை வந்து சுட்டி காட்டி அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் அதோட டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீதிபதிகள்கிட்ட கொண்டு போகும் பொழுது நீதிபதிகள் அதை எப்படி என்டர்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னும் திங்கட்கிழமையில இந்த வழக்கு பெரும்பாலும் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டியும் கூட இந்த வாரத்துல வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு. நீதிமன்றம் இதை எப்படி அணுக போறாங்க, இத சீமான் அவர்களுக்கு ஆதரவா வரப்போகுதா, இல்லை அவர் வழக்கை விசாரிச்சுதான் ஆகணும், சந்திச்சுதான் ஆகணும்னு சொல்ல போறாங்களா மாதிரியான நிறைய கேள்விக்கான பதில்கள் காத்திருக்கு. அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல சீமான் அவர்களுடைய நிலைப்பாடும் இது அரசியல் சார்ந்த விஷயமா இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா, இல்ல அவர் இந்த வழக்கை இன்னும் மெச்சூர்டா அணுகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.